வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னம்பிக்கை இருந்தால் தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு போராட்டமாகவும் இருக்கலாம், சில பேருக்கு பூந்தோட்டமாகவும் இருக்கலாம். பூந்தோட்டமாக இருந்தால் போராட்டமாக அமைந்தாலும் யாரும் கவலையோ பயமோ கொள்ள தேவையில்லை. ஏன்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே லைஃப்பில் மாறி மாறி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்வில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, நினைத்த படிப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கவலைப்படக்கூடாது. தொழிலில் தோத்துட்டாலும் தொழில் செய்வோர் கவலை கொள்ளக்கூடாது. தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். யானைக்கு பலம் தும்பிக்கை இல்லைன்னா மனுஷனுக்கு பலம் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்வி உன்னை துரத்துகிறது அப்படின்னா வெற்றி உன்னை நெருங்குது அப்படின்னு அர்த்தம். பல வெற்றிகளை குவித்த பின் தான் மாவீரன் நெப்போலியனே இந்த விஷயத்தை பற்றி சொன்னார். தோல்வி என்பது வெற்றி பயணத்திற்கு வழிகாட்டும் நெடுஞ்சாலை என்பார் கவிஞர் கீட்ஸு. ஏழ்மையில் வாடிய ஹென்றி ஃபோர்ட் என்பவர் அமெரிக்க வீதிகளில் குதிரைகள் பூட்டப்படாத தேரில் பவனி வருவேன் என்று அறிவித்தார். கடினமான ஆராய்ச்சிகளையும் அவர் செய்தார். இப்போ மோட்டார் வாகனத்தையும் கண்டுபிடிச்சாரு, பெரிய பணக்காரரும் ஆனார். இப்போ ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அவங்களோட வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரகசியம்லாம் எதுவும் கிடையாது, என்னோட தன்னம்பிக்கை, முயற்சி, ஹார்ட் ஒர்க் இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். இப்போ நிறைய தோல்விகள் பலவற்றை சந்தித்த பலர் தன்னம்பிக்கையோட வெற்றி பெற்ற வரலாறுகள் நிறைய இருக்குது. இப்போ அயர்லாந்து மன்னராக இருந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து மீது படையெடுத்து 6 டைம்ஸ் படையெடுத்து தோற்று போயிட்டார். கவலையோட ஒரு குன்றில் அமர்ந்து சிந்திச்சிட்டு இருந்தார். அப்போது ஒரு சிலந்தி பூச்சி ஒரு குன்றில் இருந்து அடுத்த குன்றுக்கு தாவி வலை பின்னிட்டு இருந்துச்சு. ஸோ 6 டைம்ஸ் அது செய்யும்போது அதால் முடியலை. இருந்தாலும் அது துவண்டு போகலை. 7வது முறையும் ட்ரை பண்ணிச்சு, அதில் சக்ஸஸ் கிடச்சிச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்ணாருன்னா, 5 அறிவு உள்ள சிலந்திக்கே இப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்போது ஏன் நமக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு அதோட தன்னம்பிக்கையை கண்டு வியந்து தானும் 7வது தடவையாக இங்கிலாந்தின் மீது படையெடுத்து போனார். வெற்றியும் பெற்றார். தோல்விங்கிறது எல்லாருக்குமே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் சில முறை தோற்று தான் போனார். ஆனால் தன்னம்பிக்கையோட மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆனார். நிற வேறுபாடுகளை நீக்கி உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு அரசராகவும் இருந்தார். விறகு வெட்டியின் மகனாக பிறந்த இந்த ஆபிரகாம் லிங்கனோட வெற்றிக்கு ஏழ்மையோ தோல்வியோ தடை இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தார். படிப்பில் மிகவும் மந்தமாக இருந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பிற்காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் செயல்திறமுமே காரணம். அவர் தோல்வியே அடையலை, அவருக்கு ஸ்டார்டிங்கே வெற்றி அப்படின்லாம் கிடையாது. அவரும் நிறைய தடவை தோல்வி அடைந்து தான் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி சக்ஸஸ்ஃபுல் மனுஷராக மாறினார். சிறுவனாக இருந்தபோது ஏழ்மையில் வாடினால் சீர்திருத்தவாதியான எமர்சன் அப்படிங்கிறவர் தாயையும் தந்தையும் சகோதரர் சிலரையும் இழந்தார். ஆயினும் தன்னம்பிக்கையோடு அவர் படித்தார். ஸோ யாருமே நமக்கு இல்லை, நம்மளோட லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் மாறலை. தப்பான வழிக்கு அவர் போகலை, தன்னம்பிக்கையோடு படித்தார். உலக பொருட்கள் பலவற்றை ஆராய்ந்து நூல்கள்லாம் நிறைய எழுதினார். புகழ்பெற்றவராக மாறினார். தன்னோட அனுபவத்தில் சில வரிகளில் இப்படி சொல்கிறார்: தன்னம்பிக்கை இல்லாதவன் காலால் நடப்பவனை போல் அல்லாமல் தலையால் நடப்பவனை போன்றவன் அப்படின்னு சொன்னார். அது தன்னோட வெற்றிக்கு காரணம் தன்னோட தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொன்னார். வாழ்வது ஒரு முறைதான், அதில் எழுத்தராக இருந்து காலத்தை வீணாக கழிக்க மாட்டேன் என்றுதான் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து விலகி முழு நேர எழுத்தாளர் ஆனார். பெர்னார்ட் ஷா பத்திரிகை அலுவலகங்களுக்கு பதிப்பகங்களுக்கும் ஏறி இறங்கினார். தொடக்கத்தில் யாரும் அவரது நூல்களை வெளியிட முன்வரவில்லை. கடின முயற்சிக்கு பிறகு அவரது நூல்களை வெளியிட முன்வந்தனர். பல நாடகங்களை எழுதி புகழ் பெற்றார். இங்கிலாந்தின் நாடக அரங்குகளின் திரைச்சீலைகளை ஏற்றி இறக்கும் வேலையிலும் நாடகம் காண வருபவர்களின் குதிரைகளை பராமரிக்கும் வேலையிலும் செய்து வந்த ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற நாடகங்களை எழுதினார். இன்றும் புகழுடன் நிற்கிறார். மனிதன் உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டால் வெற்றி உறுதி என்கிறார் ஷேக்ஸ்பியர். மகாத்மா காந்தி இளைஞராக இருந்தபோது லண்டனில் பார் அட்லா படித்தார். இந்தியா வந்த பிறகு முதல் வழக்கை மும்பையில் நடத்தினார். நீதிமன்றத்தில் பேசவே முடியாமல் தவித்தார். இடையிலேயே வெளியேறினார். ஆனாலும் தென்னாப்பிரிக்கா சென்றார். அங்கே இன வேறுபாட்டை நீக்க பல்வேறு போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தினார். இந்தியா திரும்பியதும் அகிம்சை வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்தினார். ஆங்கிலேயரோட அடக்குமுறைகளுக்கும் தடியடிகளுக்கும் சிறைவாசத்திற்கும் அஞ்சாமல் தன்னம்பிக்கையோடு அவர் செயல்பட்டார். இந்தியாவில் விடுதலை மலர்ந்தது. அவரோட தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா நமக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. ஏழ்மையில் பிறந்து
ஏழ்மையில் வாழ்ந்து பள்ளிப்படிப்பே முடிக்காமல் விட்ட காமராஜர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றார். முதலமைச்சராக வந்தார். படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழ் பெற்றார். தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு பல சிறந்த திட்டங்களை செயல்படுத்தினார். தன்னம்பிக்கையில் உயர்ந்தார். தன்னம்பிக்கை இருந்தால் வயதோ ஏழ்மையோ தடையாக இருக்காது. வயதான காலத்தில் தான் மில்டன் சொர்க்கத்தில் இறப்பு, சொர்க்கத்தின் மீட்பு போன்ற காவியங்களை படைத்தார். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் உடல்நல குறைபாடு உடையவர்களுக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி பெற முடியும். இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படும் கண் தெரியாதவர் ஒருவரும் நடக்க இயலாதவர் ஒருவரும் பல தமிழ் பாடல்களை பாடினர். இளம் வயதில் மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றார். இளம் வயதில் கரிகாலன் கல்லணை கட்டி சோழ நாட்டை வளம் செழிக்க செய்தார். இளம் வயதில் அரியணை ஏறிய தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் எதிர்த்த மன்னர்களை வென்றான். கணவனை இழந்த ராணி மங்கம்மாள் மதுரை அரசியானார். 18 ஆண்டுகள் நல்லாட்சி செய்தார். அற செயல்கள் பல புரிந்தார். அவர் போராட்ட சாலைகள் மங்கம்மா சாலை தமிழகத்தில் பல இடங்களில் இன்றும் உள்ளது. அவரால் கட்டப்பட்ட சத்திரங்கள் பலவும் இன்று உள்ளது. மதுரையில் உள்ள மங்கம்மா சித்திரம் புகழ் பெற்றது. அவுரங்கசீப்பின் படைத்தலைவன் படையெடுத்து வந்தபோது அஞ்சாமல் நின்றவர் ராணி மங்கம்மாள். அறிவியல் வளராத காலத்தில் கப்பல் படையை அமைத்து பல நாடுகளை வென்றான் ராஜேந்திர சோழன். கங்கை வரை படையெடுத்து சென்று பல மன்னர்களை வென்றான். கங்கை கொண்ட சோழன் என்று புகழ் கொண்டான். தமிழரை பழித்த ஆரிய அரசர்களை வென்று கண்ணகிக்கு இமயத்திலிருந்து சிலை செய்து கல்லெடுத்து வந்தான் சேரன் செங்குட்டுவான். இவ்வாறு தன்னம்பிக்கையோடு செயல்பட்ட அரிய சாதனைகள் செய்து புகழ் பெற்றவர் பலர். பூமி இருந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, தன்னம்பிக்கையோடு வாழ்வதை தொடருவோம். நாமும் இதுபோல் தன்னம்பிக்கையோடு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தலை நிமிர்ந்து வாழலாம், வெற்றி பெறலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.